கதைய கேளு பிரேக் பிடிச்சதுல ஹாரன் அடிச்சதுல முடிஞ்ச ஏறி பாரு. ఇది సూసైడ్ స్పాట్ అంటారు. హార్స్లీ హిల్స్ని ఆంధ్ర షూటీ అని కూడా అంటారు. ஹாய் ஃபேம், இப்போ நம்ம கேரளா ஃபுல்லாக சுற்றிட்டு நேராக அங்கேருந்து ஆந்திர பிரதேஷ் போய்கிட்ருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சித்தூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் மதனப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் திருப்பதி கூட இருக்கிறது. மதனப்பள்ளியில் ஒரு பெரிய ஃபேமிலியே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்னு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மதனப்பள்ளி அப்படின்றது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இடம். அது இல்லாமல் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னா தெலுங்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் 7வது பெரிய மாநிலம் அப்படின்னு இந்த ஆந்திராவை தான் சொல்கிறாங்க. ஒரு லாங் ட்ராவலுக்கு பிறகு நம்ம ஒரு மாதிரி மதனப்பள்ளியை ரீச் பண்ணிட்டோம் ஃபேம். நம்ம சின்னி வந்துட்டாங்க நம்மளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக. உண்மையிலேயே ஃபேம், ட்ராவலில் கிடைக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். ஏன்னா இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருக்குமே தமிழ் தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தெரியாது. பட் எங்களுக்குள்ள ஒரு அழகான பாண்டிங் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்ததான் நாம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் ஹார்ஸ்லி ஹில்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஆந்திராஸ் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பற்றி லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். ఇది సూసైడ్ స్పాట్ అంటారు. హార్స్లీ హిల్స్ని ఆంధ్ర షూటీ అని కూడా అంటారు. ఎందుకంటే ఇది ఊటీలో ఉన్నంత చల్లదనం ఇక్కడ ఉంటుంది కాబట్టి, అండ్ మోర్ సూసైడ్స్ ఇక్కడ జరిగాయి కాబట్టి, ప్లేస్ పీక్గా ఉంటుంది కాబట్టి ఇట్స్ కాల్డ్ యాజ్ సూసైడ్ స్పాట్. ఇలా ఎంజాయ్ చేశారు. இந்தியாவினுடைய 28 மாநிலங்களில் 7வது பெரிய மாநிலம் தாங்க இந்த ஆந்திர பிரதேசம். மொழி ரீதியாக பிரிக்கப்பட்ட இந்தியாவினுடைய முதல் மாநிலம்னு சொல்கிறாங்க. இங்கே வாழக்கூடிய மக்களோட பிரதான தொழில்னு பார்த்தோன்னா அது விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான். அதனால தான் ஆந்திராவை இந்தியாவினுடைய அரசி கிண்ணம் அப்படின்னும் சொல்கிறாங்களாம். முட்டை உற்பத்தியிலையும் அவங்களுக்கு தான் முதலிடம். அதனால ஆசியாவினுடைய முட்டை கிண்ணம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. குச்சிப்புடி நடனத்தின் தாயகமும் இந்த ஆந்திரா தான். இந்த மாநிலத்தில் அதிக அளவான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ். ஹார்ஸ்லி ஹில்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்காக காருக்கு இந்தியன் ருபீஸ் 100 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம். அது இல்லாமல் ஒரு ஜூ உள்ளுக்குள்ளால் இருக்குது. 1859ஆம் ஆண்டில் ஹார்ஸ்லி அப்படின்ற ஒருத்தர் இங்கே ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பழமையான மரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மதனப்பள்ளி அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஏன் அப்படின்னா 1919 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மதனப்பள்ளிக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெசாண்ட் அப்படின்ற ஒரு காலேஜில் தான் ஜனகணமன அப்படின்ற இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை பெங்காலிலேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை ஃபேம், காஞ்சிப்பட்டு எவ்வளோ ஃபேமஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காஞ்சிபுரத்துக்கே இந்த மதனப்பள்ளியிலேருந்து தான் சில வகையான பட்டு வகைகள் வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்படுறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கவே இந்த சாரி வகைகள்லாம் அவங்களே நெய்து அதை ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. உங்களோட பக்கெட் லிஸ்ட்லேயும் ஆந்திரா இருந்தால் மதனப்பள்ளியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.